2016 ஆட்சி கட்டளை அம்மா அவர்கள் வெற்றி வாகை சூடி ஓராண்டு காலத்திற்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வருகிற போது அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது, இந்த இயக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்ற முறையில் அன்றைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களை ஒருமனதாக நாங்கள் நியமித்தோம். அதற்கு பிறகு காலச்சக்கரங்கள் சுழண்டு மீண்டும் முதலமைச்சர் யார் என்ற நிலை வருகிற போது அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை அவர் முன்மொழிந்தார். ஆனால் இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகள் வருகிற போது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது தடுமாற்றம் இல்லாமல் இந்த இயக்கத்திலே நான் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிற போது நெடும் பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும், பல்வேறு சோதனைகள் வரும். அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பணிகளை நான் ஆற்றியிருக்கிறேன். நான் இது எதற்காக சொல்லுவேன் சொன்னால், ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், தமிழகம் எப்படி இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் வாழுகிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும், இந்த இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன். 2 வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம், ஒரு இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு. இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள், இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்ற முறையிலே தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.